விக்ரமாதித்தன் தொடர்கிறது. குழந்தாய், என்னிடம் நீ என்ன விரும்புகிறாய் என்று அம்மன் வினாவினாள். பட்டி பத்ரகாளி அம்மனை மீண்டும் வணங்கி, அன்னையே, நான் 2000 ஆண்டுகள் இவ்வுலகில் உயிர் வாழ அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொண்டான். குழந்தாய், நீ கோரிய வரம் அளிப்பதில் எனக்கு தயக்கமில்லை. ஆனால் எல்லாவிதமான அங்கலட்சணங்களும் முழுமையாக அமைந்த ஒரு சக்கரவர்த்தியின் தலையை கொய்து வந்து எனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். இது உன்னால் சாத்தியமானால் உனக்கு 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கான வரத்தை அளிக்கிறேன் என்று பத்ரகாளி அம்மன் மொழிந்தாள். பட்டி ஆலயத்தை விட்டு வெளியே வந்தான். பட்டி நேராக விக்ரமாதித்தனுடைய படுக்கை அறைக்கு சென்று கதவை தட்டினான். படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த விக்ரமாதித்தன் எழுந்து வந்து கதவை திறந்தான். வெளியே பட்டி நிற்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து, என்ன பட்டி, இந்த அகால நேரத்தில் வந்திருக்கிறாய் என்று வியப்புடன் கேட்டான். பட்டி விக்ரமாதித்தனை வணங்கி, மன்னர் பெருமானே, ஒரு தவிர்க்க இயலாத காரணத்துக்காக தங்களுடைய சிரசு எனக்கு தேவைப்படுகிறது. அருள் கூர்ந்து அளித்து உதவ முடியுமா என்று கேட்டான். பட்டி, நீ விரும்பி கேட்ட எதையும் நான் மறுத்ததுண்டா? நீ என்னுடைய சிரசை வெட்டி எடுத்துச் செல்லலாம் என்று கூறிவிட்டு விக்ரமாதித்தன் தரையில் படுத்து கொண்டான். பட்டி அவனுடைய சிரசை வாளால் வெட்டி எடுத்துக்கொண்டு பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு திரும்பி அம்மனின் பலிப்பிடத்தில் வைத்து அம்மனை வணங்கி நின்றான். பத்ரகாளி அம்மன் மறுபடியும் பிரசன்னமாகி, குழந்தாய், உன்னுடைய ஆழ்ந்த பக்திக்கு மெச்சினேன். நீ விரும்பியது போலவே 2000 ஆண்டுகள் இந்த உலகில் நீ உயிர் வாழ்வாய் என்று கூறி அவனை ஆசீர்வதித்தாள். அம்மனின் அருள்மொழி கேட்டதும் பட்டி கலகலவென நகைத்தான். குழந்தாய், ஏன் சிரிக்கிறாய் என்று பத்ரகாளி அம்மன் வினவினாள். அன்னையே, மன்னன் விக்ரமாதித்தனுக்கு தொடர்ந்து சேவை செய்து 1000 ஆண்டுகள் மேலாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 2000 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ வேண்டும் என வரம் கேட்டேன். இப்பொழுது மன்னன் உயிரோடு இல்லை. இந்த நிலையில் நான் 2000 ஆண்டு காலம் உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஆனால் அன்னையே, நான் இதற்காக மட்டும் சிரிக்கவில்லை. தேவேந்திரன் மன்னன் விக்ரமாதித்தன் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு வரம் அளித்தான். ஆனால் விக்ரமாதித்தன் வரம் பெற்று சில நாட்கள் ஆவதற்குள்ளாகவே தன் உயிரை இழந்து விட்டான். தேவேந்திரன் கொடுத்த வரத்துக்கு இவ்வளவுதான் சக்தியா? அன்னையே, தாங்கள் இப்பொழுது எனக்கு 2000 ஆண்டுகள் ஆயுள் அளித்து வரம் அளித்துள்ளீர்கள். இந்த வரமும் எந்த அளவுக்கு பலிக்குமோ என ஐயமாக இருக்கிறது. யார் கண்டார்கள்? நாளையே என் உயிர் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை எண்ணித்தான் நான் சிரித்தேன் என பட்டி பதிலளித்தாள். பத்ரகாளி அம்மன் கலகலவென நகைத்து, குழந்தாய், என்னையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி அற்புதமாக வேலை செய்து விட்டாய். நான் சற்றும் யோசிக்காமல் ஏதேதோ செய்துவிட்டேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்களே, அந்த மாதிரி உன்னுடைய மன்னன் விக்ரமாதித்தனின் தலையை துண்டித்து என்னிடம் 2000 ஆண்டுகள் ஆயுளையும் பெற்று விக்ரமாதித்தன் தொடரும்.